எந்த புயலும் இப்படி இலங்கைக்கு தெற்குப்புறம் உருவாகி இலங்கையின் தெற்கிலிருந்து வடக்காக ஊடாக கடந்த நிகழ்வு இல்லை. ரெண்டாக பிளந்தது போன்ற வந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கு இந்த ஒரு புயல். தரை ஏறியதும் செயலிழக்கும், தரை ஏறியதும் தான் வலுவா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உலகம் வெப்பமயமானதுதான் காரணம். எல்லாம் செட்டிங் சரியா இருக்கு. காற்று சுற்றுப்புறத்திலிருந்து நிறைய எடுத்துக்குது. வெப்பமான நீராவி காற்ற நிறைய வர்றதுனால வெள்ளம் அதிகமா பெய்யறதுனால அங்க இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா மலைச்சரிவு, இதெல்லாம் நிலச்சரிவு. அது 4 பக்கம் கடலால் சூழ் இருக்கிற காரணத்தினால நிறைய நீரை அள்ளி கொண்டு கொட்டுறது. காற்றும் வலுவா இருக்கு. கடற்கரை வந்து ரொம்ப அருகில, புயலுக்கு அருகிலேயே சுத்தியும் கடல். தெற்கையும் கடல், வடக்கையும் கடல், மேற்கையும் கடல், தீவிரம் அதனாலதான் அதிகமா இருக்கு. ஆக இது ஒரு வழக்கத்திற்கு மாறாக இதுவரை நடந்திராத வரலாற்றில் பதிக்கக்கூடிய ஒரு புயலாக இருக்கு. இது மட்டும் இல்ல, இனிமேல் வரக்கூடியது எல்லாமே இப்படி கணிக்க முடியாத வானிலையை தரக்கூடியதுதான். வானிலையாளர்கள்லாம் நிறைய பாடம் அது சொல்லிக் கொடுக்கும். ஓய்வு பெற்றாலும் பாடம் கற்றுக்கொண்டேதான் ஓய்வு பெறணும். அந்த அளவிற்கு பாடம் கொடுக்கும் தான் இயற்கை இருக்கு. நம்ம எல்லாத்தையும் மாற்றி விட்டோம் இயற்கையை.